இந்த ஆர்எஸ்எஸ் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுல்ல, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். சரி, SRS இப்ராஹிம் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிலிர் பூட்டலியா பிரதமருடைய உரை எவ்வளவு தொலைநோக்கு திட்டங்கள், பாதுகாப்பு துறையிலேயாகட்டும், இல்லை பாகிஸ்தானுக்கு கொடுத்த எச்சரிக்கையிலேயாகட்டும், சிந்து நதியில இந்தியாவுடைய உரிமையை நிலைநாட்டி பேசியதாகட்டும், சிலிர் பூட்டலியா அதுல நிறைய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட உரையா பிரதமர் உரையை நீங்க பார்க்கலையா இப்ராஹிம்? அதாவது இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு சுதந்திர தின விழா. இன்றைக்கு இந்திய மக்கள் எங்கும் பல கலாச்சாரம், பல மதங்கள், பல மொழிகள், இவை அனைத்தையும் ஒருடுமையாக்கி இந்தியர்கள் என்று இன்றைக்கு இந்தியரை பெருமை சாட்டிக் கொண்டிருக்கும் சுதந்திர வீரர்களுக்கும் மற்றும் சுதந்திர வீரர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மற்ற விருந்தினர்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ RSS உடைய வரலாறு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க முடிக்கல. என்னன்னா இந்திய நாட்டு பிரதமர் 2014 இருந்து 2024 வரைக்கும் RSS பத்தி எது மாதிரியா கருத்தும் சொல்லவில்லை. ஆனா 2024 முடிந்து 25 மட்டும் ஏன் இன்றைக்கு RSS குறித்து அதிகமாக பேசுகிறார் என்பதை ஒரு பின்புலமா பார்க்க வேண்டும். 100ஆம் ஆண்டு அதனால பேசுறேங்கிறாங்க. 75 இயர் ரூல்னு ஒண்ணு இருந்துச்சு சார். போன ஜூலை 11ஆம் தேதி 2025 மோகன் பகவத் சொன்னாரு, முரளி மனோகர் ஜோஷி, LK அத்வானி போன்ற 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் 75க்கு அப்புறம் செட்டசைட் ஆயிடுறாங்க. அது மாதிரி செய்யறதுதான் முதியோர்களுக்கு நல்லுழக்கம் சொன்னாரு. செப்டம்பர் 11ஆம் தேதி 2025 இந்த வருஷம் அடுத்த மாசம் 75 வயசு வருது இந்திய நாட்டு பிரதமருக்கு. அந்த அச்சம் தொற்றி விட்டதாக தான் நம்ம பார்க்கணும். காரணம் 75 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடாதுன்றது அன்அபிஷியல் ரூலா இருக்கு. நீங்க ஒரு 10க்கும் மேற்பட்ட தலைவர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சார், நான் என்ன கேட்கிறேன், who is RSS? 75 வயசா 80 வயசா அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக்கலி பொலிட்டிக்கலி எலெக்டட் பார்ட்டி முடிவு செய்யலாம், அதை கேட்கலாம். அது RSS யார் சொல்லணும்? இந்த விஷயத்துல RSS ஒரு நிலை, BJP ஒரு நிலை, பிரதமர் ஒரு நிலை எடுத்தா எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் பக்கம் தானே நிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா RSS அதுக்கு பின்பாக இருக்கு ஜனசங்கம், அதற்கு பின்பாக பாஜக, இவர்களுடைய மூதாதையர் கட்சி. இப்ப RSS உடைய புகைப்படம் கோல்வாக்கர், ஹெட்கேகவர், சாவர்கருடைய புகைப்படம் ஏன் பாஜகவுடைய கமலாலயத்தில் இருக்கு? அவர்கள் அவர்களுடைய முன்னத்திய தலைவர்கள், அவர்களுடைய கொள்கைகள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்க அதான் சொல்றோம். ஆபீஸ்ல கூட இருக்கு, அதனால தீகா சொல்லி அவங்க கேக்குறது இல்லையே, வேணான்னு தடுக்கலையே. தீகா கட்சின்னு தானே ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு தீகா கட்சின்னு. எத்தனை முறை 1978க்கு அப்புறம் எத்தனை முறை 77 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்மளுடைய திண்டுக்கல்ல நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் போது மாயதேவர்ல என்ன சொல்லி பிரச்சாரம் கேட்டாரு? திராவிட கழகத்தை பரிசாற்றி பிரச்சாரம் பண்ணலையா? என்னங்க என்னமோ பெரியார அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றி வச்ச மாதிரி திராவிட முன்னேற்ற சொல்லல. இந்த இடத்துல RSSக்கும் BJPக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் அப்படின்னா ஒரு எலெக்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பக்கம் தானே நீங்க எல்லாம் நிக்கணும். நாங்க அதே நிக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக அவர்களுடைய தலைவர்களாக அவர் யார் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நம்ம RSS-ஐயும் பாஜகவையும் பிரித்து பேச முடியுமா? பக்கத்துல இருக்க ஸ்ரீராம் கேளுங்க, போன காணொலியில கூட பேசுறாரு, we are RSS, we are BJP-ன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கு அவருக்கு? ஸ்ரீராம் கேட்டு பாருங்க, அவருக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. என்னன்னா நான் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் பின் அவுட் பண்ணிட்டு அடுத்து மூவ் ஆயிட்டோம். என்னன்னா ஜூன் 8, 1942 Hindu, don't waste your time, energy fighting against the Britishers. யார் சொன்னார்னா இவர்களுடைய தலைவர் கோல்வார்கர். அதே மாதிரி சாவர்கர் 1902 சொல்றாரு, குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு நான் அகைன்ஸ்டா இருக்கிறேன், we are against of குவைட் இந்தியா மூவ்மெண்ட்னு. இப்போ இந்திய நாட்டு பிரதமர் பேசும்போது சொன்னார்ல, அதாவது என்னன்னா இந்த இந்திய தேசிய ஒற்றுமைப்பாட்டிற்கு, பேட்ரியாட்டிசமுக்கு இந்த RSS முன்னெத்தியராக இருந்தது என்று ஜூலை 14, 1947 போது சொல்றாரு கோல்வார்கர் அவர்கள், இந்த ட்ரைகலர் பிளாக் இஸ் an evil, இது கொடியது, மிக கொடியது, இது இந்துக்கள் ஏத்துக்க மாட்டோம், காவி மயமாக்கப்பட்ட ஒரு கொடியை தான் நாங்க ஏத்துக்கோன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த கருத்து எடுத்து வைக்கிறார் பாருங்க. 1947 ஜூலை 14 எடுத்து வைக்கிறார். இன்டர்னல் த்ரெட் இஸ் an Muslim, Hindus and communists, they are the internal threats for India, we should fight against them சொல்றாரு. இவர்களைத்தான் இன்றைக்கு RSS அவருடைய தலைவராக இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமர் சொல்றாரு, ஐயோ இவர்கள் எல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஏங்க கொடியை ஏத்தல. 1947 இருந்து 1950 வரைக்கும் 3 ஆண்டுகள்ல 2 டைம் ஒரு டைம் கொடி ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கொடியை அவமதிச்சுட்டாங்க. நேரு தெளிவாக அவருடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்.
RSS பேன் ஆகுது. உடனே சர்தார் வல்லபாய் பட்டேல் போறாரு, கேக்குறாரு இந்த RSS பிளாக் வந்து ஜனவரி 26ஆம் தேதி நீங்க வந்து கொடியேத்தினா மட்டும்தான் உடனே நாங்க அதோடைய பேன் எடுப்போம்னு ஏத்திட்டாங்க. அதற்கு பின்பாக 2001 வரைக்கும் அவர்கள் கொடியேற்றவில்லை RSS உடைய தலைமையகத்துல. அதற்கு பதிலாக 2001 ஜனவரி 21ஆம் தேதி ராஷ்டிரிய பிரேமி யுவாதல் என்ற 3 இளைஞர் சேர்ந்துதான் அன்றையிலிருந்து, அதாவது 50 வருஷம் வரைக்கும் தேசிய கொடியே ஏத்தாதவங்களுக்கு ஏது தேசப்பற்று? இவர்களா இவர்களுக்கு எப்படி கருப்பு தினமா திராவிட இயக்கம் அறிவித்தது? இன்னைக்கு என்ன ரியாலிட்டின்னு பார்க்கணும்ல. என்ன என்ன கருப்பு தினமா அறிவிச்சிட்டாங்க? சுதந்திர தினத்தை 1950ல இருந்து திராவிட கழகமோ அதை சார்ந்திருக்க கட்சியோ எனக்கு தேசிய கொடியை அவமதிச்சாங்களா? தேசிய கொடியை வந்து தீய கொடி, இதற்கு இந்தியர்களுக்கான கொடியே அல்ல. நீங்கள் போராட வேண்டியது இந்தியர்களுக்கு அல்ல, இந்துக்களுக்கு மத்தியில் இல்ல. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் மத வேறுபாடை பிரித்த ஒரு RSS-ஐ தேசிய ஒற்றுமைவாத ஒரு அரசியலாக முன்னெடுத்த இந்திய நாட்டு பிரதமர் பேசுவாரானால் அது மிக கண்டிக்கத்தக்க செயல். ஏங்க நீங்க 2014 இருந்து 2024 வரைக்குங்க பேசின அதிகபட்ச உச்சபட்ச டைம் என்ன தெரியுமா? 64 நிமிஷம், 80 நிமிஷம், 90 நிமிஷம். ஆனா 2025ல இந்திய நாட்டு பிரதமருக்கு என்னன்னு தெரியல, இந்த முறை 104 நிமிஷம் பேசுறாரு. இப்ப நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த இந்தியா கூட்டணின்னு கூட சொல்ல மாட்டாங்க, இந்தி கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியான்னு சொன்னா அதோடைய பேர்ல கெயின் கிடைச்சிருமா, இந்தி கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்தி கூட்டணி என்ன சாதித்தது என்றால், இந்தியா கூட்டணி என்ன சாதித்தது என்றால் 2025ல இந்திய நாடு வளர்ச்சி குறித்தும் இந்திய நாட்டுடைய ஒற்றுமை குறித்தும் 108 நிமிஷம் இந்திய நாட்டு பிரதமரை பேச வைத்தது இந்தியா கூட்டணி. இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துடைய எம்பிக்கள் இதை இல்லாமல் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர்கள் இததான் இன்னைக்கு பேச வச்சிருக்காங்க. பேட்ரியாட்டிசத்தை பத்தி பேசுறீங்க, அது சொல்லுங்க. இதை பேச வைத்து ராகுல் காந்தி ஏன் வரவில்லை, அதற்கு பதில் இருக்கா? ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் எங்களுடைய கட்சி ஆபீஸ்ல வச்சு கொடியேத்தினாரு, மலையில நனைஞ்சாருங்க. வீடியோ ஆதாருக்கு போய் கட்சி ஆபீஸ்ல எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரும்போது வராம கட்சி தான் முக்கியம்னா அப்ப நாடு முக்கியம் இல்லையா? எதிர்கட்சி தலைவர் ரோல் எப்ப பண்ண போறீங்க? காங்கிரஸ் கட்சி தலைவர் ரோல் தான் பண்ண போறீங்களா? மக்கள்கிட்ட சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர் ரோல் எனக்கு முக்கியம் இல்ல, காங்கிரஸ் கட்சி தான் முக்கியம், நாங்க சுதந்திர தின வரைக்கும் வரமாட்டோம், அழைப்பு விடுத்து முதல் பந்தியில இருக்கைகளை கொடுத்து வரமாட்டோம் சொல்லிடுங்க. RSS பத்தி விட்டுருங்க, நீங்க RSS பத்தி பேசுனீங்கன்னா அவர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இந்திய குடிமக்களுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. வேண்டுமானால் ஆதாரத்தை ஒவ்வொரு இடத்திலும் புட்டு வைக்கிறேன். ஆர்கனைசர் இதழ்ல இருந்து எத்தனாம் தேதியில அது வந்து one part of the speech. நானே ஆரம்பிச்சேன், நம்ம நிறைய பேசிட்டோம். அத தாண்டி இந்த உரையில நிறைய விஷயம் இருக்குல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் உரையில இருக்குல்ல, we have to focus on that too. 2023ல ஹரி ஒரு செகண்ட், 2023ல இந்திய நாட்டு பிரதமருடைய இதே சுதந்திர நாளுடைய பேச்சை எடுத்து திரும்பி பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 130 கோடி மக்களுடைய வறுமையை நாங்கள் நீக்கி விட்டோம்னு சொன்னார் 2023ல. 2022ல என்ன சொன்னார்? 100 கோடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் வந்துரும் சொன்னாரு. இன்னும் 4 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வரல. 130 கோடி மக்களை நாங்கள் வறுமையிலிருந்து மீட்டோம்னு சொன்னாரு. 2013ல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் உடைய ரேட் 63, 2025ல 113வது இடம். உலக பசியீட்டு குறியீட்டு எண்ணில 2013ல 63வது இடத்தில் வைத்திருந்த இந்தியாவை 113வது இடத்தில் கொண்டு வந்து வைத்தது பாஜக அரசு. அதை தான் நாங்க கேள்வியா இருக்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்கிறோம், 88 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் சொன்னீங்கல்ல, 88 கோடி பேருக்கு ஜனவரி 11ஆம் தேதி 2023ல ஃப்ரீ ரேஷன் கொடுக்கறோம்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, 100 கோடி பேரை வறுமையில இருந்து மீண்டுட்டாங்கன்றீங்க. 88 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு கோதுமையும் அரிசியும் ஃப்ரீயா கொடுத்தா வாங்குற அளவுக்கு தான் இன்றைக்கு இந்திய குடிமக்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்க சொல்றது பொய். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்கவே இல்லை, பொய் சொல்றீங்க. ரெண்டுத்துல ஒண்ணு தானே பொய். அப்போ தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பொய்யை மட்டும் சுதந்திர தின நாட்களில் சொல்லி வருகிறார் பிரதமர் அவர்கள். ஸ்ரீராம், உங்களுடைய முதல் கருத்து. முதல்ல மக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதாவது பிரதமர் வந்து 102 நிமிஷம் பேசினாரு அப்படின்னாரு, 103 வருஷம் 104 நிமிஷம், ஏன்னா அவ்வளோ நாட்டுக்கு பண்ணியிருக்காரு சொன்னார். நேரு வெறும் 13 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, அவரோட லோவஸ்ட்டு. இந்திரா காந்தி அம்மா 15 நிமிஷம் தான் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரும் நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல, அதனால பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இவர் பண்ணுறதுனால இவ்வளோ பேசுகிறாரு. அன்பர் சொன்னார், பிரதமர் இதை சொன்னார் செய்யலன்னு. விடியல்னு வந்துட்டு தெரியாது, என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான்.
விடியல் விடியல் இன்னைக்கு மக்கள் வந்து இந்த விடியல் பயத்துல இருக்காங்க பாருங்க. அந்த விடியல் என்ற வார்த்தையை அவங்க கேட்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்பதானே சார் வந்தாரு. விடியல் என்ற வார்த்தையே அவங்களுக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஆகி போச்சு. ரெண்டு பேரும் அவங்களுடைய பெரிய தலைவர்களை வந்து அவமதிக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க. எந்த தலைவர்கள்? மேடம் இந்திரா காந்தி அவர்கள் வீர் சாவர்கருக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு நாட்டின் மிகப்பெரிய குடிமகன், மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்னு சொல்ற மேடம் இந்திரா காந்தியை இவர் அவமதிக்கிறாரு இப்ராஹிம் அவர்கள்.